இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸெல் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஜாயின் என்ற ஃபார்முலாவ பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி யூஸ் ஆகுன்றத பார்க்கலாம். இப்போ நந்தா இருக்கு, கோபால் இருக்கு. இது 2த்தையும் ஜாயின் பண்ணி எனக்கு நந்தகோபால்னு வரணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டெக்ஸ்ட் ஜாயின். இப்போ பார்த்தீங்கன்னா, டெலிமிட்டர்ன்னு இருக்கா? அதுக்கு வந்து நான் வந்து டபுள் கொட்டேஷன் குடுத்துக்கிறேன். கமா 2வது வந்து இக்னோர் எம்ப்டின்னு இருக்கு. அது வந்து உங்களுக்கு எம்ப்டி செல் இருந்தா, அத இக்னோர் பண்ணலாமா? வேண்டாவா? அப்படின்றத நீங்க குடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? அதனால நான் வந்து கமா குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட் 1 அப்படின்ற இடத்துல வந்து நந்தா குடுத்துக்கிறேன். கமா டெக்ஸ்ட் 2ன்னு இருக்குங்க இல்லையா? அங்க வந்து கோபால் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பிராக்கெட் குளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர் அழுத்திக்கிட்டா நந்தகோபால்னு வந்துருச்சுங்களா? ஸோ கன்கேட்டினேட் அதில யூஸ் பண்ற மாரி தான் அந்த டெக்ஸ்ட் ஜாயினையும் யூஸ் பண்றாங்க. அதில வந்து சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து கொஞ்சம் முன்னாடியே டபுள் கோட்டேஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். இங்க பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்டேஷன் இந்த எம்ப்டி செல் குடுக்கலாமா? வேணாவா? அப்படின்றத தாண்டி அதுக்கப்புறம் தான் இங்க வந்து அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2 அந்த மாரியே வருது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த 2 நேமுக்கு இடையில எனக்கு ஸ்பேஸ் வேணும்னா, அந்த 2 டபுள் கோட்டேஷனுக்கு இடையில ஸ்பேஸ் குடுத்துட்டு என்டர் அழுத்திக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நந்தகோபால் அப்படின்னு வந்துருச்சுங்களா? இத வந்து நான் அப்படியே வந்து டிராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ, நேம் எல்லாமே வந்துருச்சு. இது எப்படின்னா, இந்த நந்தாக்கு பக்கத்திலேயே நம்ம வந்து ஸ்பேஸ் குடுத்துட்டு என்டர் குடுத்தா, ஸோ நந்தா தனியா ஒரு சின்ன ஸ்பேஸ், கோபால் தனியா வந்துருச்சுங்களா? இந்த மாரியும் பண்ணலாம். இப்படி தான் டெக்ஸ்ட் ஜாயின யூஸ் பண்றது. டெக்ஸ்ட் ஜாயின்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஆர் 3 தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. டெக்ஸ்ட் 3ன்னு இருக்குங்க இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் 3, டெக்ஸ்ட் 4 இந்த மாரி எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிட்டே போலாம். இப்போ பாருங்க, இந்த செல்லுல வந்து 20, 24 குடுத்துட்டு ஃபில் சீரிஸ் குடுத்துட்டனா, டிஃபரண்ட் டைப் ஆஃப் நம்பர் வந்துடுச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், குளோஸ் பிராக்கெட்ட எடுத்துட்டு, கமா குடுத்துட்டு, டெக்ஸ்ட் 3ன்ற இடத்துல இந்த நம்பர குடுத்துட்டு, இப்போ பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கிட்டு, என்டர் அமுத்துனா, இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இத அப்படியே டிராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா? வந்துருச்சுங்களா? இத வந்து ஒன் சைடா மாத்திக்கிட்டு, இப்போ வந்து எல்லாமே நந்தகோபால் 20, 24 அப்படின்றது தான். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிக்கணும். நந்தா தனியா, கோபால் தனியா, 20, 24 தனியா பிரிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே இல்ல. இந்த டபுள் கொட்டேஷன்ல கீழ ஸ்பேஸ் குடுத்துட்டு என்டர் பண்ணா, நந்தா தனியா, கோபால் தனியா, 20, 24 தனியா வந்துருச்சுங்களா? இத அப்படியே டிராக் பண்ணி கீழ இழுத்து விட்டா, மொத்தமாவே பாருங்க எல்லாத்துலயும் தனித்தனியா வந்துருச்சு. நந்தா தனியா, கோபால் தனியா, 20, 24 மதன் தனியா, குமார் தனியா, 20, 30 வந்துருச்சுங்களா? இப்படி தான் டெக்ஸ்ட் ஜாயின யூஸ் பண்ணி எக்ஸெல்ல ஒர்க் பண்றது.